இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் தான். அதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்ப்போமா? சண்டேயில் சொல்லுவோம், நான் உன்னை நாராக கிழிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த பாருங்கள் எப்படி சொல்லலாம்னா, அல்டியா டு ஷ்ரெட்ஸ். டியார்னா கிழிக்கிறது. அல்டியா டு ஷ்ரெட்ஸ். ஷ்ரெட்ஸ்னால் நாரா. ஐ வில் டியார் டு ஷ்ரெட்ஸ். பயத்தில் ஓடுறத சொல்லுவோம், அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிட்டான்டா. ஹீ ஃப்ளட் இன் பேனிக். ஃப்ளீயுடைய பாஸ்டன்ஸ் தான் ஃப்ளட். ஃப்ளீனா எஸ்கேப் ஆகி ஓடுறது. ஸோ ஃப்ளட்னா அதே தான் பாஸ்டன்ஸ். ஓகே, ஹீ ஃப்ளட் இன் பேனிக். அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டான். குழந்தைங்க ஏதாவது ஒன்று வேணும்னா பிடிவாதம் பண்ணி அழுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நீ என்ன தான் தலைகீழ நின்று அழுதாலும் நான் இதை உனக்கு வாங்கி தர மாட்டேன். இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈவன் இஃப் யூ ட்ரை யுவர் ஹார்டஸ்ட் ஐ ஓன்ட் பை திஸ் ஃபார் யூ. நீ எவ்வளோ தான் அழுதாலும், நீ எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் ஐ ஓன்ட் பை திஸ் ஃபார் யூ. நான் இதை உனக்கு வாங்கி தர மாட்டேன். நீ எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நோ மேட்டர் ஹவ் ஆஃபன் யூ ரிப்பீட் இட் ஐ ஒன்ட் பிலீவ் இட். அதாவது ஆஃபன்னா அடிக்கடி, ரிப்பீட் திரும்ப திரும்ப. ஸோ நோ மேட்டர் ஹவ் ஆஃபன் யூ ரிப்பீட் இட் ஐ ஒன்ட் பிலீவ் இட். பிலீவ் இட்னா நம்புறது. ஐ ஒன்ட் பிலீவ் இட், நான் நம்ப மாட்டேன். நீ என்ன தான் ஐஸ் வச்சாலும் நான் மயங்க மாட்டேன். ஐஸ் வைக்கிறதுன்னு தமிழில் சொல்லுவோம். இதே என்னென்னா ஃப்ளாட்ரி, பட்டர் மீ அப், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ யூ கேன் பட்டர் மீ அப் ஆல் யூ வாண்ட் பட் ஐ ஒன்ட் ஃபால் ஃபார் இட். நீ என்னை எவ்வளோ தான் ஐஸ் வச்சாலும் நான் அதில் மயங்கி விழுந்துட மாட்டேன். ஓகே, சிலர்கிட்ட ஒரு மேட்ரை சொல்லிட்டு சொல்லுவோம், இருந்து ஓன்ட்ட போய் சொன்னேன் பாரு. இதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஒய் ஐ ஈவன் டோல்ட் யூ. எந்த ஒரு செயலையும் நம்மளே செஞ்சு பார்க்கணும், பழகணும். சரியா? அதான் சரியான பயிற்சி இல்லாமல் எதையும் தெரிஞ்சுக்கிட முயற்சிக்கிடாதே. ட்ரையிங் டு லேர்ன் இங்கிலீஷ் விதவுட் ப்ராக்டிஸிங் இஸ் லைக் ஈட்டிங் சூப் வித் எ ஃபோர்க். சூப்பை ஃபோர்க் வச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஸோ எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யணும். அதான் ட்ரையிங் டு லேர்ன் இங்கிலீஷ் விதவுட் ப்ராக்டிஸிங் இஸ் லைக் ஈட்டிங் சூப் வித் எ ஃபோர்க். அப்போ இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? Daily we have to speak at least a few sentences in our day-to-day life. Okay. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு நிற்காமல் இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணவும் செஞ்சிங்கன்னா you too can speak English confidently.